அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 62:8. ஜனங்களே, இக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள மோதிக்கொண்டே இருக்கிறது. சிலவற்றை மட்டுமே நாம் மனிதனிடத்தில் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஆகவே இப்படி சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றலாம். சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் கேட்கிற வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். அன்னாள் என்ற ஒரு பெண்மணி, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி அவளை மிக மிக கேவலமான வார்த்தைகளை பேசுவாள், மனமடிவாக்கினாள். இதனால் அன்னாள் பல நேரங்களில் துக்கமடைந்து துயரமடைந்து கண்ணீர் வடித்தான். ஒரு நாளிலே அவள் தேவாலயத்துக்கு சென்று மனங்கசந்து தேவ சமூகத்தில் அழுதாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை தாருமப்பான். கர்த்தர் அவளுடைய கண்ணீரை கண்டார், அவளுடைய மனவேதனையை கண்டார், அவள் இருதயத்தில் ஊற்றிவிட்டதை கண்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் அவளுடைய நிலையை அடுத்த ஆண்டே மாற்றி காண்பித்தார். அவள் கேட்டபடியே ஒரு நல்ல ஆண் குழந்தையை அன்னாளுக்கு தந்தார். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே அப்படிப்பட்ட மனத்துயரம், வேதனைகள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றிவிடுங்கள் உங்களுடைய இருதயத்தை. உங்களுக்கு நிறைவான பதில் சீக்கிரத்தில் வரும். உங்களை எந்த அளவுக்கு மக்கள் ஏமாற்றினாங்களோ அந்த அளவுக்கு பல மடங்காக கர்த்தர் உங்களுக்கு தருவார். பல விதங்களிலே நீங்கள் முதுகிலை குத்தப்பட்டது போல இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போனீங்க. அதனால் அழ முடியாமல், சிரிக்கவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் ஊற்றி விடுங்கள். உங்களுக்கான ஒரு பதிலை நீங்கள் எதிர்பார்த்திராத விதத்தில் அழகாக ஆண்டவர் அமைத்து தருவார். அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீருக்கு காரணமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் நன்றாக அறிந்தவர். ஆகவே வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கான ஆசீர்வாதங்களை தரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். பயப்படாதீர்கள். யவிரு என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய மகள் உடல்நிலை சரியில்லை. ஆண்டவரிடத்தில் போகலாம் என்று சொல்லி அவன் போய் ஆண்டவரை அழைத்து வந்து வீட்டில் வைத்து ஜெபிக்கலாம் என்று நினைச்சான். ஆண்டவர் வந்தா போதும். அதே போல் இயேசுவை பார்க்கிறான், அவரை அழைத்து வருகிறான். இடையிலே காலதாமதங்கள் ஆகிவிட்டது. வரும்போதே பாதி வழியில் ஒரு துக்க செய்தி வருகிறது. எவருவே உன்னுடைய மகள் இறந்து போயிட்டா என்று. அதை கேட்டவுடனே அவன் கலங்குகிறான், மனவேதனை அடைகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, எவருவே, நீ பயப்படாத, நம்பிக்கையோடு விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் பிழைப்பாள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். செத்துப்போன அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி அழுகையின் வீட்டை அக்களிப்பின் வீட்டாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். அந்த துக்கம் நிறைந்த வீட்டை சந்தோஷமான வீடாக மாற்றிவிட்டார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்க. அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. எல்லாம் நன்மைக்காகவே முடியும், தீமைக்காக இருக்காது. ஆகவே நீங்கள் நம்பி உங்களுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றும்போது அவர் வெளியில் சொல்ல மாட்டார், வெட்கப்படுத்த விடமாட்டார். நீங்கள் எழும்புவீர்கள், கம்பீரமாக இருப்பீர்கள், கலங்காதீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நம்ப சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதன்படி உங்கள் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் ஊற்றி ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஜெயத்தை தருகிறேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கலங்காதீர்கள். நன்றி.